கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினாரல்வா, அவரை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பனான் என்றீரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 40வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 வரை. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மகிட்ட தான் சொல்றாரு, நீ ஏன் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என்ன அவர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். யார் யாரெல்லாம் இப்படி கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்குறீங்களோ, கடவுள் என் வழியை, நான் படுகிற கஷ்டத்தை, நான் படுகிற வேதனையை, என்னுடைய பலவீனத்தை அவர் பார்க்கறதில்ல, அவர் நான் பண்ணுற ஜெபத்தை அவரை கேட்கறதில்ல, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போயிருக்கிறார். உங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படும். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையா? நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு பலன் தர. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையா? உங்கள் சத்துவத்தை கர்த்தராகிய ஆண்டவர் நான் பெருகப்படுவேன் என்று சொல்கிறார். ஜெபம் பண்ணலாமா? யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கீங்களோ, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களை பலப்படுத்துவார், சக்திப்படுத்துவார். உங்களுடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்கப்பா, கொடி நன்றிப்பா. நாளின் காலை முதல் மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம் கிருபங்களை தாங்கினதப்பா. நன்றி நன்றிப்பா. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. என் கஷ்டங்கள், என் பாடுகள் அவர் சமூகத்தில் போய் எட்டவில்லை. என் விண்ணப்பம் அவர் செவிகளில் ஏறவில்லை. அவர் தம்முடைய செவியை அடைத்து போட்டார் என்று கலங்கி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை உங்களுடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று. ஆமாப்பா, சோர்ந்து போய் கலங்கி போய் கண்ணீரிலும் வேதனையிலும் பாடுகளின் மத்தியில் நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளை நீர் பலன் கொடுத்து அவளுடைய சத்துவத்தை பெருக பண்ணுவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். தரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.